ऋषियों मुनियों के जितने गुण हैं वे सभी उसमें पराकाष्ठा को पहुंच गए हैं। पर आदमी उसे बेवकूफ कहता है। ரிஷிகள் சொல்லுவோல, முனிவர்கள் சொல்லுவோலே, அவங்களோட ஜித்னா ஜித்னா எவ்வளவு குணங்கள் வந்துட்டு இருக்கோ, வேணா அது சபினால் அது எல்லாமே உஸ்மே அவங்க கிட்ட யார்கிட்ட அந்த நம்ம டாங்கி கிட்ட வந்துட்டு பராகாஷ்டா ரொம்ப உச்சக்கட்டம் சொல்லல, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா வந்துட்டு பகுஞ்சா ரீச் வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. பர்னா பட் ஆனா நம்ம ஆத்மி மனுஷங்க என்ன சொல்றாங்க, உசே அதை வந்துட்டு बेवकूफ कविताएं बेवकूफ मुट्टाल அப்படின்னு சொல்லிட்டு கவிதாய் சொல்றாங்களாமா. सद्गुणों का इतना अनादर कहीं नहीं देखा। சத்குணம் ஒரு குட் கேரக்டர்ஸ்க்கான இத்தனை இவ்வளவு அனாதர்னா ரெஸ்பெக்ட் இல்லாம இருக்கு. ஆதர்னா ரெஸ்பெக்ட், அனாதர்னா ரெஸ்பெக்ட் டிஸ்ரெஸ்பெக்ட் அர்த்தம். மரியாதை இல்லாத கைனா சம்மர் எங்கேயுமே நகி தேக்கான பாக்கறதுல நகி தேக்கனா எங்கேயுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கதாச்சித் சீதாப்பன் சன்சார் கேலியே உபயுக்த் நகி है। கதாச்சித்னா ரியலின்னு சொல்லுவாங்க, மேபின்னு சொல்லுவாங்க, ஒரு வேலை வந்துட்டு ஷாயது மாதிரி. சீதாப்பன் அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னு சொல்லுவாங்க, அந்த சிம்பிளிசிட்டியா இருக்கிறது அப்படிங்கிறது. சன்சார் கேள்வி, சன்சார்னா வேர்ல்டால உலகத்தை பொறுத்தவரை உலகத்துக்காக வந்துட்டு உபயுக்னா மேட்ச் நடத்தாங்க. மேட்ச் ஆனது நகின்னு சொல்லிட்டாங்க. சோ மேட்ச்லெஸ்ஸா இருக்கும் போல, மேட்ச் ஆனது இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேக்கே என்ன भारत वासियों की अफ्रीका में क्या दुर्दशा हो रही है। தேக்கியனா பாக்குறது நான் சொல்றாங்க. சோ நீங்க பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என்ன அப்படின்னா பாரத்வாசி இந்தியன் பீப்புளுக்கு வந்துட்டு இந்த ஆப்பிரிக்கால கியானா வாட் என்ன துர்தஷனா பேட் கண்டிஷன் சொல்லுவோம் இல்லையா, கெட்ட நேரம் வந்துட்டு ஹோனா ஹேப்பன் நடந்துட்டு இருக்கு. ரகி வந்துட்டு நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. क्यों अमेरिका में उन्हें घुसने नहीं दिया जाता। क्योंனா ஏன் வந்துட்டு அந்த அமெரிக்கா நாட்டுல வந்துட்டு உன்கேனா அவங்கள குஸ்னே என்டர்லயே உள்ள வர்றதுக்கு நகி தியா ஜாத்தா. நகினா நெகட்டிவ் இல்லையா, தியானா கிவ்னு அர்த்தம். அதாவது ஏன் வந்து அவங்கள அலோ பண்ணல அப்படிங்கறது கேக்குறாங்க, ஏன் அவங்கள உள்ள விடுறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. बेचारे शराब नहीं पीते, 4 पैसे कुछ समय के लिए बचा कर रखते हैं, जी तोड़कर काम करते हैं, किसी से लड़ाई झगड़ा नहीं करते, 4 बातें सुनकर गम खा जाते हैं, फिर भी बदनाम है। பேச்சுனா புவர்னு அர்த்தம். அந்த புவரானவங்க ஷராப் நகி பீத்தே, ஷராப்னா அந்த ட்ரிங்க்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, நகி பீத்தேனா ட்ரிங்க்னு அர்த்தம். நகி பீத்தே வச்சு ட்ரிங்க்ஸ் கூட குடிக்க மாட்டாங்க. 4 பைசேனா காசு இல்லையா, அந்த 4 காசை வந்துட்டு குசமே கேலியே, குசமே பேட் டைம் அர்த்தம். சமையன டைம் அர்த்தம். குசமேனா பேட் டைமுக்கு கேலியேன்னு தேவைக்காக பச்சாக்க ரகுத்தே, பச்சானா சேவ்லயே காப்பாத்தியதை ப்ரொடெக்ட் பண்ணி ரகுத்தேன்னு கீ வச்சிருப்பாங்க. ஜி தோடுனா உடைக்கிறது அர்த்தம். ஜீனா லிவிங் அர்த்தம், வாழ்க்கையை உடைச்சு, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டு காம்னா ஒர்க் இல்லையா, கர்த்தேன்னு செய்யறது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. கிசின்னு எனிஒன்னு அர்த்தம். யார்கிட்டயுமே வந்துட்டு லடாயினாலும் ஃபைட் தான், ஜகடானாலும் ஃபைட் தான். சண்டைகள்லாம் வந்துட்டு நகி கர்த்தேன செய்யறது, நகி கர்த்தன செய்யலாம் மாட்டாங்க, சண்டை எல்லாம் போட மாட்டாங்க. 4 பாத்தே, 4 பாத்தேனா வார்த்தைகளை சுன்ன ஹியர்னு காதுல வாங்கினாலும் கூட கம் கா ஜாத்தேன்னு கம்னா அமைதியா இருக்கிறது அர்த்தம். கம் கா ஜாத்தேன்னு சேர்த்து வந்துச்சுன்னா ரொம்ப சைலண்ட் ஆயிருவாங்க. फिरना आफ्टर அர்த்தம். பீனா ஆல்சோ அப்புறமும் கூட அவங்க என்ன பத்னா பேட் அர்த்தம். நாம்னா நேம் இல்லையா, கெட்ட பேர் தான் இருக்குது. कहा जाता है वे जीवन के आदर्श के नीचा करते हैं। கஹான்னு சொல்ற இல்லையா, கஹா ஜாத்தா அப்படின்னு சொல்லப்படுதுன்னு அர்த்தம். சொல்லப்படுதா என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஜீவனுக்கே ஜீவன் லைஃபோடைய இந்த ஆதர்ஷ் ரெஸ்பெக்ட் இல்லையா, மரியாதை வந்துட்டு நீச்சா ரொம்ப கம்மியாக்கிக்கிறது, அவங்க வந்து ரொம்ப கீழா மதிப்பிடுறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அகர் வே பி ईंट का जवाब पत्थर से देना सीखा जाते तो शायद அகனா இது ஒருவேளை வேணா அவங்க வந்துட்டு பீனா ஆல்சோ அவங்களும் கூட ஈன்ட்டுக்கா ஈன்ட்டுன்னு அந்த செங்கலை சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கான ஜவாப்னு ஆன்சர். ஒருத்தவங்க செங்கல் விட்டு அடிக்கிறாங்க அப்படின்னா பத்தர் சே தேனா, பத்தர்னா ஸ்டோன் இல்லையா, அதால தேனா கொடுக்கறது. அதாவது செங்கலுக்கான பதில வந்து நம்ம வந்து ஸ்டோன் ஒரு பத்தர் வச்சு நம்ம சொன்னோம் அப்படின்னா, சீக்கான லேர்ன்ல அப்படி கத்துக்கிட்டாங்க அப்படின்னா தோன தேனா. அப்புறம் ஷாயர்னா மேபி ஒருவேளை வந்துட்டு சபிய ககலானே லகுத்தே ஹை. சபியனா கல்ச்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ககலானே சொல்றது இல்லையா, லகுத்தேனா ஸ்டார்ட் ஆக சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, கல்ச்சர்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஜப்பான் கி மிசால் சாம்னே ஹை. ஜப்பான் நாட்டோடைய மிசால்னா எக்ஸாம்பிள் வந்துட்டு சாம்னே இன் ஃப்ரண்ட் ஆஃப் நமக்கு முன்னாடி தான் இருக்குது. एक ही विजय में उसे संसार की सभ्य जातियों में गण्य बना दिया.
ஏக் ஹி ஏக்னா ஒன்னே ஒன்னு ஒன்லின்னு அர்த்தம். ஹீனா ஒன்லி ஒரே ஒரு விஜய் விஜய்னா சக்சஸ் விக்டரி மட்டுமே வந்துட்டு உசே உசேனா அந்த சன்சார் கி சன்சார்னா அந்த வேர்ல்டுல உலகத்தோடைய சபியஸ் அப்படின்னா கல்ச்சர்ட் அப்படிங்கிற இதுல ஜாதி ஜாத்தினா அந்த கல்ச்சர்டு ஜாதியில வந்துட்டு கண்ய பனாதியா கண்ய கண்ய கவுண்டபிளா வந்துட்டு பனா பனானா மேக்னியா பனாதியா அப்படின்னு ஆக்கிருச்சு அர்த்தம். அதாவது கவுண்டபிளா ஆக்கிருச்சு எண்ணக்கூடிய ஒரு நம்பர்ஸ்ல வந்துட்டு அதை கொண்டு வந்து வச்சிருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. लेकिन गधे का एक छोटा भाई और भी है जो उससे कम ही गधा है और वग है बैल. लेकिन பட் ஆனா கதைக்கு கதைனா நம்ம டாங்கி இருக்குல்ல அதோடைய ஏக்னா ஒரு சோட்டா பாய் சோட்டானா ஸ்மால் பாய்னா பிரதர் இல்லையா அப்ப என்னது ஒரு யங்கர் பிரதர் ஒருத்தவங்க இருக்காங்க. அவர் பி ஹை பீனா ஆல்சோ அவர் பீன் இன்னொருத்தவங்களும் கூட இருக்கிறாங்களாம். ஜோனா யார் அப்படின்னா ஊசேனா அவங்கள விட கம்ஹி கதா ஹி கதான டாங்கி இல்லையா கம்ஹி அப்படின்னு கம்னு லெஸ்ன்னு அர்த்தம் கொஞ்சம் கம்மியான டாங்கி அவங்க அப்படிங்கிறாங்க. அவருனா அண்ட் அதுவும் இல்லாம வகுனா அவங்கதான் யாரு பைல்னா நம்மளுடைய புல் இந்த காளமாடு வகுனா அதுன்னு அர்த்தம் அதுதான் வந்து நம்மளுடைய புல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. जिस अर्थ में हम गधे का प्रयोग करते हैं कुछ उसी से मिलते जुलते अर्थ में बछिए के ताऊ का भी प्रयोग करते हैं. जिस अर्थ में अर्थ மீனிங்ல ஜிஸ் அர்த்தம் எந்த மீனிங்ல வந்துட்டு ஹம்னா நம்ம கதைனா நம்ம டாங்கி இருக்கு அதோடைய பிரயோக் பிரயோகம் யூஸ்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோமோ கர்த்தேனா டூன்னு அர்த்தம் நம்ம யூஸ் பண்றோமோ குச் உசி சே குச்னா கொஞ்சம் ஊசினா அதுன்னு அர்த்தம் இல்லையா ஊசி அதை விட வந்துட்டு மில்தேனா மீட்லயே மில்தே ஜுல்தே சேர்ந்து வருது அப்படின்னா ஒரே மாதிரியான அப்படின்னு அர்த்தம். அர்த்தம்னா மீனிங்ல வந்துட்டு பச்சியக்கே தாவு பச்சியனா நம்ம இந்த அந்த காஃப்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம ஆஹ் மாடோடைய குட்டி இருக்கும் கன்றுன்னு சொல்லுவோம் இல்லையா அதோடைய தாவுனா ஒரு அங்கிள் டைப் ஒரு ரிலேஷனோடைய நேம் அவ்வளவுதான். இந்த இடத்துல வந்துட்டு பச்சைக்கே தாவு அப்படிங்கறது ரொம்பவே முட்டாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப ஜாஸ்தியான முட்டாள்தனத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு பழமொழி டைப்ல பீபின்னு ஆல்சோ அதோடைய பிரயோகனா யூஸ்லயே அதுல யூஸ் பண்ண முடியும் கர்த்தேனா டூன்னு அர்த்தம் நம்மளால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. कुछ लोग बैल को शायद बेवकूफों में सर्वश्रेष्ठ कहे हैं. குச் லோக்னா பீப்புள் அடுத்து குச்னா கொஞ்சம் இல்லையா சில பீப்புள் வந்துட்டு பைல் கோ நம்ம வந்து அந்த காலமாடை வந்துட்டு ஷாயத் மேபி ஒருவேளை வந்து அந்த பேவகுஃப்னா அந்த முட்டாள்களே வந்துட்டு சேஷ்னா கிரேட் நடத்து சர்வசேஷ்னா எல்லாத்த விட சிறந்தது முட்டாள்களே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு கஹேனா வில்சே சொல்லவும் முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. மகர் ஹமாரா விசார் ஐசா நகி ஹை மகர்னா பட் ஆனா ஹமாரா அவர்ஸ் நம்மளுடைய விசார் அந்த ஐடியா திங்கிங் வந்துட்டு ஐசா லைக் தட் நகினா இல்லையா அந்த மாதிரி கிடையாது. பைல் கபி கபி மார்த்தா பி ஹை பைல்ல நம்மளுடைய அந்த புல் அந்த காளமாடு வந்துட்டு கபினா டென்டம் எப்பவாதுன்னு சொல்லுவோம் இல்லையா மார்த்தானா அடிக்கிறது உதைக்கிறது மாதிரி நம்ம ஒரு பீட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்க எல்லாமே மார்த்தா பீன்னு வந்துருக்கு இல்லையா சோ அடிக்க கூட செய்யும் அப்படிங்கிற சொல்றாங்க. கபி அடியல் பைல் பி தேக்னேமே ஆத்தா ஹை கபி சம்டைம்ஸ் அர்த்தம் எப்பவாவது வந்துட்டு அடியல்ங்கிறது இந்த ஸ்டெபனாவோட ரொம்ப ஸ்டெபனா இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான பைல் அந்த புல் கூட வந்துட்டு பீனா ஆல்சோ அதுவும் கூட தேக்னா பாக்குறதுக்கு ஆத்தானா கம்னு அர்த்தம் வரும் அதை நம்மளால பார்க்க முடியுது அப்படிங்கறத சொல்றாங்க. और भी कई रीतियों से अपना संतोष प्रकट कर देते हैं. और भी அவர்னா அண்ட் அதோடு இல்லாம பீனா ஆல்சோ இல்லையா இன்னும் அதிகமா சொல்லணும்னா கையில எப்பவாதுன்னு சொல்லுவோம்ல அட்டேன்டிவ் எப்பவாது நிறைய டைம் கைனா மினின்னு அர்த்தம் நிறைய டைம் வந்துட்டு ரித்தியோனா சுச்சுவேஷன்ஸ் மாதிரி அதாவது கஸ்டம்ஸ் சொல்லுவோம்ல சில சுச்சுவேஷன்ஸ்ல வந்துட்டு அப்ப நான் தன்னுடைய சந்தோஷ்னா சந்தோஷம் இல்லையா சந்தோஷம் இல்ல சேட்னஸ் வந்துட்டு பிரகட்னா வெளிப்படுத்துற எக்ஸ்பிரஸ் சொல்லுவோம் இல்லையா கருணை செய்யறது தேத்தேனா கிவ்னு அர்த்தம் அதாவது வெளிப்படுத்திடும் அப்படிங்கறத சொல்றேன். अतएव उसका स्थान गधे से नीचा है. अतएव நம்ம ஃபைனலி சோன்னு சொல்லுவோம் இல்லையா முடிவா என்ன சொல்றாங்கன்னா உஸ்கா ஸ்தானா பிளேஸ் நடத்த உஸ்கா அதோடைய பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம புல்லோட பிளேஸ் பார்த்தோம் அப்படின்னா கதைனா டாங்கிய விட சேனா ஃப்ரம் நடத்த டாங்கியை விட நீச்சானா கீழே தான் அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம கதை செகண்ட் இடத்துல தான் நம்ம பைல் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்பதான் ஸ்டோரி ஆரம்பிக்குது. ஜூரி காட்சிக்கு தோனோ பைலோங்க நாம் தே ஹீரா और மோத்தி. ஜூரி காட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க அவங்களுடைய தோனோ போத் ரெண்டு பைலோ நம்ம புல்ஸோடைய நேம் தான் வந்துட்டு ஹீரா और மோத்தி ரெண்டு மாடு இருக்குது அந்த ரெண்டு மாடோட நேம் வந்து ஒன்னு வந்து ஹீரா இன்னொன்னு மோத்தி. தோனோ பச்சாயி ஜாதி கேத்தே தோனோ போத் ரெண்டுமே வந்து பச்சாயி அப்படிங்கிற ஒரு ஜாத்தினா அந்த கேட்டகரி சப்டிவிஷன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான சப்டிவிஷன்ல இருந்து வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தேனா பாஸ்டர்ஸ் இருந்தது அப்படின்னு அர்த்தம். தேக்னே மீ சுந்தர் தேக்னா பாக்குறதுல சுந்தர் பியூட்டிஃபுல் அழகா
அழகாவும் இருக்குமா. காம் மே சௌக்கஸ், காம்னா ஒர்க் இல்லையா, ஒர்க்ல எப்படி இருக்கும், சௌக்கஸ்னா ஃபோக்கஸ்னு அர்த்தம், அட்டென்ஷனா இருக்குமே, கவனமாவே இருக்குமாமா. டீல் மே ஊஞ்சா, டீல்ங்க ஹைட்டை குறிக்குது. ஹைட்ல வந்து எப்படி இருக்கும், ஊஞ்சேனா ஹைட்னு அர்த்தம், உயரமான ஒரு ஹைட்டா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. बहुत दिनों साथ रगते रगते दोनों में भाईचार हो गया था. பகுத் ரொம்ப தினம்னா டேஸ்லயே ரொம்ப நாள் வந்துட்டு சாத் ரகத்தை சாத்துனா வித்து இல்லையா, கூட டுகெதரா வந்துட்டு ரகத்தை லிவ்னு அர்த்தம், வாழ்ந்து தோனோ போத் ரெண்டு பேருக்கு பாயிச்சார் ஹோகையதா. பாயினா பிரதர் இல்லையா, பாயிச்சார்னா ஒரு பிரதர்ஹுட்னு அர்த்தம், ஒரு அண்ணன் தம்பி மாதிரியான அந்த உறவை வந்துட்டு ஹோகையதா, ஹோனா ஹேப்பன் நடந்துச்சு. दोनों आमने सामने या आस पास बैठे हुए एक दूसरे से मुख्य भाषा में विचार विमर्श करते थे. दोनों போத் ரெண்டு பேருமே வந்துட்டு ஆம்னே சாம்னே, சாம்னேனா இன் ஃப்ரண்ட் ஆஃப்ல, ஆம்னே சாம்னே எதுக்கு, முன்னாடி எதுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, எதுக்கு அதாவது ரெண்டு பேரும் எடுத்து உட்கார்ந்துகிட்டோம். யானா அல்லது ஆஸ்பாஸ் பைட்டு, பாஸ்னா பக்கத்துல அர்த்தம், ஆஸ்பாஸ்னா நியர்பை அர்த்தம், பக்கத்துல உட்காந்துக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, பைட்டுனா உட்கார்ந்துட்டு, உயின் ஏக் தூசரே சே, ஏக் ஒருத்தவங்க, தூசரேன்னு அனதர் அர்த்தம், ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கிட்ட, சேனா ஃப்ரம் அர்த்தம், ஒருத்தவங்க இன்னொருத்தவங்க கிட்ட, பாஷாமே, முக்னா மவுன் அர்த்தம், சைலண்டான அந்த பாஷா லாங்குவேஜ்ல வந்துட்டு விசார் விமர்ஷ் கர்த்தே தே. விசார்னா ஐடியா நடந்தா, திங்கிங் வந்துட்டு, விமர்ஷ்னா ப்ரொவைட் நடத்த, அதாவது கருத்துடையாளர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய ஒருத்தவங்க கருத்து இன்னொருத்தவங்க சொல்றது, அந்த மாதிரி வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கருத்தினா டூ செஞ்சுட்டு இருக்காங்க. ஏக் தூசரே கே மன் கி பாத் கைசே சமஜ் ஜாத்தா தே ஹம் நகி ககு சக்தே. ஒருத்தவங்க வந்து தூசரா அனதர் ஒரு மாடு இன்னொரு மாடோடைய மன் கி பாத் மனசுடைய பாத்னா விஷயம், மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை கைசைன்னு எப்படி சமஜ் அண்டர்ஸ்டாண்ட் இல்லையா, சமஜ் ஜாத்தா புரிஞ்சுக்குது அப்படிங்கறத ஹம்னா வி நம்ம, நகி ககு சக்தா, நகினா நெகட்டிவ் இல்லையா, ககுனா டெல்னு அர்த்தம், சொல்றது, சக்தானா கேன் அர்த்தம், முடியாது, நம்மளால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. अवश्य ही उनमें कोई ऐसी गुप्त शक्ति थी जिससे जीवों में श्रेष्ठता का दावा करने वाले मनुष्य वंचित हैं. அவசியம் கண்டிப்பான்னு சொல்லுவோம் இல்லையா, கண்டிப்பா வந்துட்டு உண்மைனா அதுகிட்ட வந்துட்டு கோயினா இனி ஏதோ ஒரு குப்து சக்தி, ஐசினா லைப்ரரி, இந்த மாதிரியான குப்து சீக்கிரட்டான ஒரு சக்தினா பவர்ல ஒரு ஏதோ ஒரு மறைமுகமான ஒரு பவர் ஒண்ணு இருக்கு. ஜிஸ்னா அதனால வந்துட்டு ஜீவோனா அந்த லிவிங் ஆர்கனிசம் சொல்லுவாங்க, உயிரோட இருக்கக்கூடியவங்கல சிரேஷ்டதா அதாவது கிரேட்னஸ், அதாவது சிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த தாவாங்கிறது ஒரு டைட்டில் மாதிரி, ஒரு பட்டம் மாதிரியான கர்ணனை செஞ்சுக்கிறதுல, அதாவது கிளைம் பண்ணிக்கக்கூடிய அந்த மனுஷங்க வந்துட்டு வஞ்சித்துனா ஒரு பறிக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த இல்ல அப்படிங்கறத சொல்றாங்க. दोनों एक दूसरे को चांट कर और सूंघ कर अपना प्रेम प्रकट करते. कभी कभी दोनों सिंग भी मिला लिया करते थे. विग्रह के नाते से नहीं, केवल विनोद के भाव से, आत्मीयता के भाव से, जैसे दोस्तों में घनिष्ठता होते ही दौल दपा होने लगता है. தோனோனா போத் ரெண்டு பேருமே ஏக் தூசரேக்கா, ஏக் ஒருத்தவங்க, தூசரா அனதர்ல ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட வந்துட்டு சாட்னா லிக்கிங் இல்லையா, அதாவது நக்கிக்கவும் செய்வாங்களாம். அவர்னா அதுவும் இல்லாம சூங் அப்படிங்கறது அந்த மோந்து பாப்போம்னு சொல்லுவாங்க, முகர்தல் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணிக்குமா. அப்ப தன்னுடைய பிரேம்னா அன்பை வந்துட்டு பிரகட்னா வெளிப்படுத்துற இல்லையா, அது எக்ஸ்பிரஸ் பண்ணிக்குமா. கர்த்தேனா செய்யறது அப்படின்ட்டு, டூயிங் அர்த்தம். கபினா அட்டம் எப்பயாவது சொல்லுவாங்களா, எப்பாவது பார்த்தோம்னா தோனோனா போத் ரெண்டு பேருமே சிங்னா ஹார்ன் இல்லையா, அதோட கொம்பு இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு பீனா ஆல்சோ, அதை கூட மிலாலியா கர்த்தே மிலாலாம் அப்படி கொம்பு வச்சு முட்டிக்கிறது சொல்லுவோம், அந்த மாதிரி கூட வந்துட்டு கர்த்தேனா செய்யுங்களாமா. விக்ரகே நாத்தேசே நகி, விக்ரங்கிறது ஒரு ஐசோலேஷன் சொல்லுவாங்களே, ஒரு சண்டை போடுற மாதிரியான அந்த நாத்தேனா அந்த ரிலேஷன்ல வந்துட்டு நகின்னு சொல்லிட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதாவது பிரிஞ்சு போனோம் அப்படிங்கிற ரீசனுக்காக தான் கிடையாது. கேவலம் ஒன்லி வெறும் வினோதுக்கே பாவ்சே, வினோதம் ஹாப்பினஸ், ஒரு ஃபன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட பவன எமோஷன், அந்த எமோஷன்லயும் ஆத்மியதாக்கே பாவ்சே, ஆத்மியதா அப்படின்னு இன்டிமேசின்னு சொல்லுவாங்களே, அவங்களோட நெருக்கத்துக்காக அந்த அந்த எமோஷன்ஸ்னாலையும் தான் ஜெய்சே லைத்துக்கு எதை மாதிரி அப்படின்னா, தோஸ்தான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்களோட கனிஷ்டதா அந்த க்ளோஸ்னஸ், அந்த நெருக்கம் வந்துட்டு ஹோத்தேன்னு ஹாப்பன் நடந்துச்சு அப்படின்னா, ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா, தவுல் தப்பா ஹோனே லகுத்தாங்க. தவுல் தப்பா அப்படிங்கிறது நம்ம தலையில முதுகுல எல்லாம் சும்மா சிலமா அடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பண்றது தவுல் தப்பான்னு சொல்லுவாங்க. ஹோனே லகுத்தாங்க, அந்த மாதிரி செய்யற மாதிரி லகுத்தா ஸ்டார்ட் ஆரம்பிப்பாங்களே, அதை வந்து சொல்றாங்க. इसके बिना दोस्ती कुछ फुसफुसी
कुछ हल्की सी लगती है इसके बिना बिना வித்தவுட்லயே இஸ்கேனா இத தவிர்த்த இத இல்லாம இருந்துச்சுன்னா தோஸ்தி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்கும் குச்னா கொஞ்சம் அந்த ஃபுஸ்ஃபுசி அப்படின்னா ரொம்ப சீக்கிரதையாகவும் ரொம்ப சீக்கிரட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகும் கொஞ்சம் ஹல்கினா வெயிட்லெஸ்னு அர்த்தம் அதாவது வெயிட்டே இல்லாம ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய மாதிரியும் சீனா லைக்னு அர்த்தம் அதாவது வெயிட் இல்லாத மாதிரியும் ரகுத்தினா ஸ்டேன் இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க जिस पर ज्यादा विश्वास नहीं किया जा सकता जिसனா அது மேல ஜியாதா விஸ்வாஸ் ஜியாதானா மோர் அதிகமான விஸ்வாஸ் நம்பிக்கை வந்துட்டு நகி கியா ஜா சக்தா சக்தானா கேன் அர்த்தம் கியானா செய்யறதுன்னு அர்த்தம் நகி கியான்னு வந்துச்சுல நம்மளால செய்ய முடியாது அப்படிங்கிற நம்பிக்கை வைக்க முடியாது அப்படிங்கறத சொல்றாங்க जिस वक्त से ये दोनों बैल हल या गाड़ी में जोत दिए जाते और गर्दन हिला हिला कर चलते उस वक्त हर एक की यही चेष्टा होती थी कि ज्यादा से ज्यादा बोझ मेरी ही गर्दन पर रहे जिसना விச்னு அர்த்தம் எந்த வக்த்னா டைம் எந்த டைம்ல வந்துட்டு ஏ தோணும் ஏன்னா இந்த தோணும்னா போத்துல ரெண்டு பேரும் ரெண்டு பைலும் வந்துட்டு ரெண்டு புல்லு வந்துட்டு ஹல் யா காடிமே ஹல்னா ப்ளோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த உழுகிறதுக்காக ஒரு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அது பேர் ஹல் ப்ளோ யான்னு அல்லது காடி அந்த வெஹிக்கிள் இருக்கு இல்லையா அதுல ஜோத்னா ப்ளோவிங் அதாவது உழுகுவாங்களே நிலத்தை உழுவுறதுக்கு வேண்டி தியே ஜாத்தே தியனா குடுக்கறன்னு அர்த்தம் அந்த அந்த ப்ளோ வந்து குடுக்குறாங்களோ அவருன்னு அண்டு அதுவும் இல்லாம கர்தன்னா அந்த நெக்க வந்துட்டு கழுத்தை என்ன பண்ணுவோம் ஹிலானா ஷேக்னு அர்த்தம் ஆட்டி ஆட்டி வந்துட்டு சல்தேனா போகுமாமா ஊஸ்னா அந்த வக்த்னா டைம் அந்த டைம்ல ஹர்னா ஒவ்வொருன்னு அர்த்தம் ஏக்னா ஒண்ணு இல்லையா ஒரு அந்த மாடோடைய யகி சேஷ்டாங்க யகினா இதே சேஷ்டாங்க சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதே மாதிரியே ஒரு முயற்சி தான் இருக்குமாமா என்ன முயற்சி சேஷ்டானா ட்ரையிங் மாதிரி முயற்சி தான் இருக்குமா என்ன அப்படின்னா ஜியாதா சே ஜியாதா ஜியாதானா மோர் இல்லையா அதிகத்திலேயே ரொம்ப அதிகமான அந்த போஜ் அந்த சுமை வந்துட்டு மேரி என்னுடைய அந்த கர்தன் நெக்ல தான் வந்துட்டு பர் ரகே இருக்கணும் அப்படிங்கறதுதான் அந்த ரெண்டு மாடோட முயற்சியாவுமே இருக்குமாமா